வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் அஜய்ரக்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் ஷீஃபா ஹாஸ்பிட்டல்ஸ், திருநெல்வேலி. நோயாளிகள் நம்ம டாக்டர்கிட்ட வரும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சீட்டை காமிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் போய் சாப்பிட்டேன், சரியாகலை. பேண்டோப்ரோசோல் சாப்பிட்டேன், சரியாகலை. ரபிப்ரோசோல் சாப்பிட்டேன், சரியாகலை. எஸ்ஓமிப்ரோசோல் சாப்பிட்டேன், சரியாகலை. எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வருது, சாப்பிட்றீங்க, சரியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு கிருமி, பாக்டீரியா. அந்த கிருமி தான் 90% மேலே இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ், டியோடினல் அல்சர்ஸ், பெப்டிக் அல்சர் டிசீஸ், இந்த மாதிரி வயிறு, இரைப்பை, சிறுகுடலில் வந்துட்டு அல்சர் காஸ் பண்ணுறது வந்து இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற கிருமி தான் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம உணவு குழாயில் எண்டோஸ்கோப்பி பரிசோதனை பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை வாய் வழியோடி போட்டு அதில் அந்த சத பரிசோதனை மாதிரி அதில் சாம்பிள் எடுத்து அதை ரேப்பிட் யூரியஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டு மாதிரி இருக்கும். அதில் போட்டால் ஒரு இம்மீடியட்டாக ஒரு 30 to 45 மினிட்ஸ், 30-45 நிமிஷத்தில் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த கிருமி இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்துட்டு அது பாசிட்டிவ்னா அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற கிருமியை எராடிகேட் பண்ணதுக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த பேண்டோப்ரோசோல், எஸ்ஓமிப்ரோசோல் சேர்த்து கொடுப்போம். அதாவது டியூவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம் அந்த கிருமியை எராடிகேட் பண்ணுறதுக்கு. உதாரணமாக அமாக்சிலின், கிளாரித்ரோமைசின், இந்த மாதிரி 2 மருந்துகள் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த கிருமி இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்குரிய மருந்துகளும் சேர்த்து கொடுக்கும்போது தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி இதுகள் சரியாகும். அதனால் இந்த மாதிரி செரிமான கோளாறுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். உதாரணமாக காமனாக இருக்கிறது இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி. இன்னும் யங் ஃபீமேல்ஸில் மோட்டிலிட்டி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்கலேசியா கார்டியாஸ், இந்த மாதிரி ரேர் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி வரலாம். இது எல்லாம் மருத்துவரை பார்த்து இது பண்ணணும். ஸோ இதுக்கு இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அந்த லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்டருக்கு அதை இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்டு, சாக்லேட்ஸ், இந்த மாதிரி உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்றதெல்லாம் ஒரு 7லேருந்து 7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இப்படி பண்ணுறதன் விளைவாக உங்களுக்கு அந்த செரிமானத்தன்மை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். சேம் சைடு நீங்கள் மருந்துகளும் உட்கொள்ளும் போது, மருத்துவரை அணுகி மருந்துகளும் உட்கொள்ளும் போது அதனுடைய இது கொஞ்சம் நல்லா இதாக கேட்கும். ஸோ செரிமான கோளாறு சம்மந்தமாக உங்களுக்கு எதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா என்னைய தொடர்பு கொள்ளலாம். நன்றி.